எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக விஜயவாடாவில் இருக்க பவானி ஐலாண்டு. இந்த பவானி ஐலாண்டு இந்த கிருஷ்ணா நதி இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் ஒரு தீவுபாடு இருக்குது. அதில் தான் இன்னது பவானி ஐலாண்டு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டிங் நிறையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த போட்டிங் ஐலாண்டுக்குள்ளே போனோன்னாக்கா அங்கே நிறையா கேம்ஸு இந்த டைனோசரஸ்லாம் இருக்குதுன்னு நான் பார்த்தேன். பட்டு இதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி போட்டிங் மட்டும்தான் நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ போட்டிங் வந்து ஆக்சுவலாக அடல்ட்ஸ்க்கு வந்து 120 ரூபா சொன்னாங்க நார்மல் போட்டு, அண்ட் கிட்ஸ்க்கு 90 ருபீஸு. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த வாட்டி கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. கூட்டம் இல்லாதனால ரொம்ப ஃப்ரீயாக தெரியுது. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் கனகதுர்கா டெம்பிள், ஆக்சுவலாக பக்கத்தில் ஜஸ்ட் வாக்கபிள் இருக்குது. அண்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் இந்த ஏழுமலையான் கோயில் ஒன்று இருக்குது போல இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து கோயிலுக்கு போகிற ஐடியாவில் வரலை. நான் இங்கே ஒரு குளிக்கிறதுக்காக வந்தேன். நாளைக்கு காலையில் குளிக்கிறது. ஸோ இன்றைக்கி இந்த போட்டிங் போயிட்டு, இன்றைக்கி சனிக்கிழமை, சம்மர் டைமு, ஏப்ரல் 2. ஸோ இந்த போட்டிங் போய்ட்டு சுமார் 2 ஒரு பார்க் பார்த்துட்டு நாளைக்கு குளிச்சுட்டு கனகதுர்கா போய்ட்டு போகலான்ட்டு. போட்டிங்க்கு டிக்கெட் வித்தாச்சு. இப்போ போட்டிங்குள்ளார போய்கிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அந்த போட்டு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. மற்ற இங்கே ரஜினிகாந்த் இம்பேக்ட் இருக்குது. ஆக்சுவலாக அது ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த போட்டு நமக்கு ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த வந்து நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். கிருஷ்ணகிரி சம்மரில் என்னமோ ஓடிக்கிட்டுருக்கு. இதுதான் நம்ம போட்டு. சேஃப் ஜாக்கெட்டு, இந்த போது இதுக்கெல்லாம் இதுதான் கனகதுர்கா டெம்பிள். லைஃப் ஜாக்கெட்டு கண்டிப்பாக போடணுங்கிறாங்க. பாருங்கள், எல்லோரும் கண்டிப்பாக ஜாக்கெட் லைஃப் ஜாக்கெட் போட்டால் தான் வண்டி எடுப்பேன் அப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டுருக்காங்க. ஆமாம், போட்டு ஓட்டுற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல இருக்குது. யாரும் நின்றுருந்தா கூட உட்கார சொல்லிட்டாரு. இது சேஃப் ஜாக்கெட் போடல அவன் வண்டி எடுக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறேன். ஆனால் கிருஷ்ணகிரியில் இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு தான். இல்லை, இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு இது நல்லதாக இருக்குது. ஆனால் கிருஷ்ணா நதி ஓடுறதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா சம்மர் சீசனில் இந்த போல் வாட்டர் தண்ணி போகும்போது இட்ஸ் ஹாப்பி டு சி. கரெக்டாக 10:55க்கு நம்ம போட் எடுத்துருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரம் சுற்றுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்ன நடக்குதுங்கிறத அப்படியே பார்ப்போம் நம்ம. ஓகே, குழந்தைங்களை என்ஜாய் பண்ணுறாங்க. பொம்மை குட்டிக்கு உட்காந்துருக்கு. இந்த பொம்மை குட்டிக்கு உட்காந்து அமைதியாக வேடி பார்க்குது இந்த பொம்மை குட்டி. ஓகே, அவங்க அம்மா இங்கே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அங்கே பாருங்கள், அதுதான் பெரிய போட்டு போல இருக்குது. நம்ம அந்த போட்டில் போகல, நம்ம மெக்கானிக்கல் போட்டு நார்மலைஸ் போட்டில் போவோம். அங்கே ஒரு நார்மல் போட்டு பாருங்கள் அப்படி வருது. இது அவங்களுக்கு அங்கே ஒரு சூப்பராக இருக்குது. காற்று நல்லா அழகாக அடிக்குது. இட்ஸ் வெரி கூல் டு என்ஜாய் திஸ் ப்ளேஸ். போட்டு பின்னாடியே போதுங்க. நான் முன்னாடி போகணுன்னு நினைச்சா போட்டு பின்னாடி போதுங்க. ஓகே, டிரைவர் இங்கே தான் இருக்கார். அப்படி இப்படி போட்டு போக வேண்டிய. போட்டுக்கு பின்னாடி வந்து போட்டை முன்னாடி கூட்டு போக போகிறது. அதாவது நம்ம கவுண்டமணி படத்தில் பார்ப்போம், செந்தில் வேலை கிடச்சி சொல்லுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தா என்ன வேலைன்னு கேட்டால், கடலில் போட்டு போவோம், போட்டு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை வந்து இறங்கி தள்ளுற வேலை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த வேலையை சொல்லாமல் இருந்தால் சரி. திஸ் வாட் ஜோக்கு. அந்த ஓட்டத்தில் அந்த இதெல்லாம் நல்லா படிக்கட்டெலாம் கட்டி அந்த இதே நல்லா ஒரு செட்டப்லாம் இங்கே வச்சுருக்காங்க, பார்க்க முடியுது. ஓகே, இங்கே கிருஷ்ணா நதியை வந்து ஒரு டூரிஸ்ட்டுக்கு நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த விஜயவாடாவில். ஓகே, இது ஆந்திரா கவர்மெண்ட் அற்புதமான ஒரு திட்டம். அங்கே ஒரு தீவு இருக்குது. அந்த தீவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்.
இதுதான் கிருஷ்ணா நதிக்கு நடுவில் இருக்க பவானி தீவுன்னு சொல்கிறாங்க. அது அதாவது இட்லாண்ட் இந்த தீவு சுற்றி இப்போ கிருஷ்ணா நதி ஓடுது. கிருஷ்ணா நதியில் ஒரு நடுவில் இருக்க ஒரு பிளேஸு. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். முன்னே அங்கெல்லாம் போனால் இந்த நிறையா விளையாட்டு கேம்ஸ் இருக்குனாங்க. இப்போ எல்லாம் மூட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ப்போம் அதை அலோவ் பண்ணுறாங்களா இல்லை என்னங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. லெட்ஸ் see. எல்லா டிவியில் போகும்போது ஒரு ஆள் பிடிக்கிறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க உங்களுக்கு. ஆனால் அந்த டிவியில் நம்ம எவ்வளோ தெரியல. போய் பார்ப்போம். முன்னே விட்டுருந்துருக்காங்க. பட் இப்போ எதுவும் இந்த உட்கிறதா கேள்விப்பட்டேன். நாட் ஷூர் வச்சு போட்டில் யாருமே எதிர்த்து இருந்துச்சு நின்றாவே டக்கு டிரைவர் அலர்ட் ஆகி உட்காருங்கிறாரு. ஆன் அடித்து உட்காருங்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் டிரைவரு. நல்லா பண்ணுறாங்க. மேனேஜ் பண்ணுறாங்க. நல்ல நீட்டாக தேவையில்லாத ரிஸ்க்கு எதுவுமே எடுக்க வேணாம்னு அவாய்ட் பண்ணுறாங்க. நல்லா தெரியுது. ரொம்ப அழகாக நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க. கிருஷ்ணா நதியில் ஒரு படகு பயணம். வாணி நிற்காத இப்போ பாருங்க ஆன் அடிச்சார். ரொம்ப வான் அடிச்சிட்டாரு. டிஜிட்டல் உட்காந்து இதெல்லாம் ஒதுக்க மாட்டார். உண்மையில் ஆந்திரப்பிரதேஷ் டூரிசம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. விஜயவாடாவுடைய படகு பயணங்கள் நல்லா அனுப்பிச்சி பண்ணியிருக்காங்க. ரியலி குட். நாங்கள் ஒரு தீவு வந்துடுச்சு. தீவில் தான் நம்ம இறங்க போகிறோம். பார்த்துப்போம். எனக்கு இதை பார்க்கும்போது நம்ம சிங்கப்பூரில் இருக்கும்போது குசு அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு போவோம். சிங்கப்பூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு போட்டிங்கில் இதே மாதிரி போட்டிங்கில் போவோம். அதுதான் ஞாபகத்துக்கு வருது. பாருங்க அந்த பக்கம் வந்து விஜயவாடாவுடைய நம்ம கனகதுர்கா டெம்பிள் அந்த பிரிட்ஜு எல்லாம் தெரியுது. இதுதான் நம்மளுடைய பவானி ஐலாண்ட். பவானி ஐலாண்ட் இது கூட வடிவேல் வரல அப்படிங்கிற ஒருத்தருக்கு வருது. ஏன்னா வடிவேல் வந்து அருமையாக பேசுவார். இதை பற்றிலாம் அருமையாக சொல்லிட்டு வருவார். நண்பர் வடிவேல வந்து ஊரில் இருக்கார். அவர் மறுபடியும் பார்க்கணும். ஒரு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது. இங்கே பாருங்கள் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இதை பாருங்கள் நம்ம பொம்மை குட்டிஸும் அவங்க அம்மாவும் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. நல்லா க்ரீனிஷாக இருக்குது. கட்டடங்கள் இருக்குது. ஃபோட்டோகிராஃபி சார்ஜஸ் 3000. கேஃப்லாம் இருக்குது. காஃபி டீலாம் கிடைக்கும் போல இருக்குது. மியூசிக்கல் ஃபவுண்டன் லேசர் ஷோலாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எத்தனை மணிக்குன்னு தெரியல. ஏதோ இந்த ரோடு போட்டிருக்காங்க. அமேஸ்கான் அம்பி அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்குது என்னன்னு தெரியல. போய் பார்ப்போம். நிறைய பேர் ஃபோட்டோகிராஃப்ஸு இதெல்லாம் எடுப்பாங்க போல இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு பெரிய பார்க்கு. பொம்பட்டி ஃபோட்டோ எடுப்பாங்க போலடா. சொல்லுச்சு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கியா? இந்த ஃபோட்டோகிராஃபியில் எடுத்துருவாங்க போல இருக்குது. இந்த இதெல்லாம் உட்கார வச்சு வண்டியில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்துருவாங்க போல இருக்குது. பரவாயில்ல. பவுனி வாடா. எவ்வளோ பெரிய பறவை அந்த இது. இங்கே ஏஞ்சல் தேவதை. இங்கிலீஷில் ஏஞ்சல். அது அங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய சிங்கம். இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. சிங்கம் பெருசு. நீ ஃபோட்டோ எடுத்துடா. உனக்கு பிடிச்ச பறவைகள் இருக்குடா. இங்கே இருக்கு பாரு. வா தூரி எல்லாம் ஆடுது. ஐயோ இந்த தூரி நீ பிடிச்சிக்கலாம்டா. நல்லா நான் அம்மா உட்கார. சரி நம்ம ஊரில் வேப்பமரத்தில் கட்டை தூரி கட்டி விட்டு ஆட சொல்லுவாங்க பார்த்தியா? அந்த மாதிரி. ஆமாம் இங்கே ஒரு தூரி இருக்குது. இந்த தூரி ஆடுறாங்க. இந்த ஸ்பீட் போட்டு இங்கேருந்து இருக்குது போல. ஸ்பீட் போட்டில் போடலாம் கேட்டாங்க. பட் நமக்கு அந்த ஸ்பீட் போட்டு போடுற ஐடியா இல்லாதனால வேணான்னு சொல்லிட்டோம். ஓகே இப்போ அடுத்து இங்கே எதுவும் எங்கே பார்க்க போகுது என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அங்கே போட் இருந்துச்சு. பட்டு வாங்க இந்த பொப்பை குட்டியை காட்டுமா. பாருங்க அடிச்சுக்கிட்டு.
அதான் ஆக்சுவலாக இந்த பக்கம் போனோன்னாக்க நமக்கு வந்துட்டு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னது ஏதோ சில விளையாட்டு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். ஆக்சுவலாக அதான் இது நான் பார்க்கும்போது நம்ம வீடியோஸில் கூட ரொம்ப நாள் முன்னாடி போட்டேன், சில வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். இந்த குசு ஐலாண்ட் அப்படிங்கிற இடத்துல நானும் வடிவேலும் போய் சுற்றி பார்த்துருப்போம். அதெல்லாம் வீடியோ பண்ணியிருப்போம். நாங்கள் அந்த போட்டில் போய் தான் அங்கேயும் இறங்குவோம். ஆக்சுவலாக அது வந்து சிங்கப்பூர் ஸ்ட்ரைட்ஸ் சீக்கு நடுவில் இருக்க ஒரு ஐலாண்ட் அது. ஓகேங்களா. பட் இது வந்து கிருஷ்ணா நதிக்கு நடுவில் இருக்க ஒரு ஐலாண்டு. ஓகேங்களா. ஆனால் சிங்கப்பூரில் எங்கே பார்த்தாலும் ஆளாவத்து ஜாக்கிங் ஓடிக்கிட்டே கிடப்பாங்க. டக் 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 டக்குன்னு அதை பார்க்க நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஓடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே ஓடுறத பார்க்கும்போது. எந்த பட்டணக்காலம் போனாலும் ஓடுவாங்க. இந்த ஐலாண்ட்ஸ் போனாலும் ஜாக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. கீப் ஜாக்கிங்காக இருக்கும். அதேமாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நல்லா பண்ணியிருப்பாங்க. இதுதான் அமராவதி போட்டிங் கிளப்ன்ட்டு. இந்த போட்டிங் ஸ்பீட் போட்டுக்கு போகிற வழியாக இது. ஆக்சுவலாக அந்த ஸ்பீட் போட்டுக்காரவங்க தான் கேட்டுருக்காங்க வரீங்களா ஸ்பீட் போட்டுக்குன்ட்டு. பட் நமக்கு உள்ள ஒரு பயம், ஆனால் நம்ம போகல. பாப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் போகல. மரத்து மேலே டென்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க பாருங்கள். நல்லா அழகாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. மேலே அலவுடா இல்லையான்னு தெரியல எனக்கு. நான் மேலே போயெல்லாம் பார்க்கலாம். ஆனால் டென்ட் ஹவுஸ் பார்க்க நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதோட அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ எதுவும் அலவுட் இல்லை போல இருக்குது. யாரையும் காணும். ஆக்சுவலாக கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போ. ஆக்சுவலாக இது வந்து ஏப்ரல் எண்டு. இன்றைக்கி என்ன தேதி? 26 இன்றைக்கி. ஏப்ரல் 26 சம்மரு. ஒரு வேளை மே மாதத்துக்காக எதாவது ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியல. கேமராவும் இங்கேயும் செட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே கேமராஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயும் பாதுகாப்பு கருதி. அப்பா மரங்கள்லாம் வளர்ந்து செழித்து நல்லா இருக்குது. உண்மையிலே பார்க்கறதுக்கு நல்லா க்ளீனிஷாக தெரியுது. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இங்கே இருக்குது உள்ளார. அதை க்ளீனாக வச்சுருக்காங்க போலக்கு. எல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. டெம்பிள் எல்லாம் இருக்குது. டெம்பிள் எல்லாம் இருக்குது. பட் கூட்டம் இல்லைனால எல்லாம் அப்படியே அமைதியாகிட்டாங்க போல இருக்குது. ஒன்று நாம் தான் ஆக்சுவலாக நம்ம போட்டில் வந்து இல்லையே பாதி பேர் முன்னாடி நின்ட்டாங்க. அந்த கார்டனை பார்த்தோன்னா அதே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா வெயில் காலமாக அதனால் யாரும் உள்ளாரே வரல இப்போ செகண்ட் ஹாஃபுக்கு. இங்கே தான். பட்டு நாம் தான் நடந்து போயிட்டு நமக்கு முன்னாடி ஒரு செட்டு போயிருக்கு போல இருக்குது. ஆனால் நம்ம போட்டில் வந்தவங்க தான் அங்கேயே நின்ட்டாங்க. இது பாட்டு பாடுது, செம்ம பாட்டு பாடுது. ஸ்பைடர் வெப்பு. பே பண்ணு. பவானி ஐலாண்ட். இருக்காங்க, கொஞ்சம் மக்கள் இருக்காங்க. ஆனால் பெரிய கூட்டம் இல்லை. பட் கொஞ்சம் ரொம்ப நார்மலான கூட்டம் இருக்குது. கூட்டம்னு சொல்ல முடியாது, நம்மளாம் மக்கள் இருக்காங்க. பொம்முட்டி விளையாடுறதுக்கு, சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுறதுக்கு நம்ம ஊர் நார்மல் பக்கம் இருக்க மாதிரி எல்லா விளையாட்டும் வச்சுருக்காங்க போல இருக்குது. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் பவானி ஐலாண்ட் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? இதை மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வச்சுருக்க சின்ன சின்ன இடங்கள்லாம் அழகாக்கி அது ஒரு பொழுதுபோக்கு இடமா மாற்றினா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கும். ஆனால் மேனேஜ் பண்ணணும். மேஸ் கார்டன் வே டு மேஸ் கார்டன் போட்டிருக்கு. ஆனால் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி அதுக்கான ரெஸ்பான்சிபிளாக ப்ரெசன்ஸை போட்டு மெயின்டைன் பண்ணி அதை உருவாக்கினா ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பாக இருக்கும் அரசுக்கும். பட் இப்போ எல்லா கவர்மெண்ட்டுமே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. முன்னே கான்சன்ட்ரேட் பண்ணதை விட இப்போ கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டூரிசம் இதெல்லாம் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணான்னு தெரியுது. இங்கே சைக்கிள் கூட வாடகை கூட நான் கேள்விப்பட்டேன். பட் எங்கேன்னு தெரியல. நான் அந்த இதில் பார்த்தேன் சைக்கிள் வாடகைக்கு கொடுப்பாங்கன்ட்டு. பட் யாரும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தெரியல இங்கே. இதில் பாப்பா விளையாட்டுறதுக்கு 50 ரூபாயாம். அங்கே போய் காசு கட்டிட்டு சொல்கிறாங்க. அங்கே ஒரு முடிவு உட்காந்துருக்காங்க. ஸ்பைடர் வெப்பு. கவர்மெண்ட் இந்த மாதிரி இதை அலோவ் பண்ணி தனியாக கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க ப்ரொமோட் பண்ண வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிளேஸ் உருவாக்க முடியும். ஆக்சுவலாக இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த தம்பூரா எனக்கு 30 rupees. அந்த ஸ்பைடர் வெப்பு ஜான் ஸ்பைடர் வெப்புக்கு 50 rupees போல இருக்குது. என்திசியாசிஸ்ட் எனக்கு இந்த டீட்டெயிலாம் கொடுத்தா இந்த க்ரௌடு எப்போ வருது என்ன வருது நல்லா அனலைஸ் பண்ணி இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்க நம்மளை கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலி LSTM மாடல் வி கேன் இம்ப்ளிமெண்ட் ஆன் தட். பொம்மை குட்டியும் அம்மாவும் அந்த திருப்பூர் லைன்லேயும் ஸ்பைடர் வெப்லேயும் விளையாண்டுருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் முதல்ல.
பைப்பில் தண்ணி வருது. இங்கே ஒரு குட்டி போய் குடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே ட்ரெயினில் இருக்குங்கிறாங்க, அதை போய் பார்ப்போம். அப்புறமேட்டு மொஜிட்டோ கிடைக்குது, 99 ரூபா சொல்கிறாங்க. நமக்கு வேணாம், நான் திரும்பி வந்துட்டேன். ஏன்னா நம்ம தனித்தாங்க சும்மா என்னன்னு கேட்க தான் போனோம். ஐஸ்கிரீம் இருக்குது, உள்ளார தண்ணி பாட்டில்ஸ் உண்டு, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இவங்க ஸ்பைடர் வெப்பில் இந்த பொம்மை குட்டி ஏறி போயிட்டுருக்கு. வா மேலே ஹைட்டுக்கு பிடிச்சி போல. டோய் பொம்மை குட்டி, அந்த பக்கம் ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அது போய் பார்ப்போம். இந்த பொம்மை கூட ஸ்பைடர் வெப்பில் ஆடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு மொஜிட்டோ வேணுமா? சரி, மொஜிட்டோ ஆர்டர் பண்ணலான்ட்டு உட்காந்துருக்கோம். இந்த பொம்மை குட்டி அடுத்தது என்ன பண்ணுது?